இன்றைக்கி வந்து புதன்கிழமை காலையிலேங்க. புதன்கிழமை காலையில் என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா, புதினா சட்னியும் தோசையும் தாங்க. ஏன்னா காலையில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியது இருக்குது. அதனால் நேரத்துலேயே எழுந்திரிச்சு புதினா சட்னியும் தோசையும் செஞ்சு வச்சாச்சுங்க. எங்கள் தர்ஷினி வந்து ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு சொல்லிட்டாளுங்க. அப்புறம் நானே, எங்கள் அம்மா, எங்கள் நெருஞ்சினா 3 பேர் போனோங்க. அவள் ஸ்கூலுக்கு வந்து போகலைங்க. எங்கள் தர்ஷினிக்கு வந்து புதினா சட்னி அரைச்சி தோசை சுட்டு வச்சுட்டு வந்தேங்க. அவள் எந்திரிச்சு சாப்பிட்டுக்குவா. புதினா சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து கடலப்பருப்பு, வரமிளகா, பூண்டு எல்லாம் போட்டு வணக்கணுங்க. அதை வணக்கி தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் புதினா போட்டு நல்லா வணக்கணுங்க. புதினா கூடயே கொஞ்சம் லேசாக எண்ணெயும் ஊற்றி நல்லா வணக்கணுங்க. புதினா வந்து நல்லா வணங்கினதுக்கப்புறம் புளி போட்டுக்கோங்க. புளி போட்டதுக்கப்புறம் தேங்காயும் போட்டு நல்லா வணக்கி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா கடலப்பருப்பு, வரமிளகா, பூண்டு இதெல்லாம் வணக்கி வச்சுருக்கிறத எடுத்து கொட்டிடுங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சா புதினா சட்னி ரெடிங்க. எங்கள் தரிசனிக்கு வந்து 2 தோசையும் சுட்டு வச்சு புதினா சட்னி அரைச்சாச்சுங்க. நானே, எங்கள் அம்மா, எங்கள் நெருஞ்சினா 3 பேர் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டேங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.